என் தங்கப்பிள்ளையே, இன்று நீதான் மிக பெரிய அதிர்ஷ்டசாலி. இரவு 12 மணிக்குள்ளாக இந்த வராகி என்னுடைய வாக்கு உன் கண்களில் பட்டுவிட்டது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை உன் வாழ்க்கையில் ஒரு பெருமகிழ்ச்சியான செய்தி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது. அந்த செய்தியினை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த வராகி என்னுடைய வாக்கு உன் கண்களில் பட்டிருக்க வேண்டும். அப்படி பட்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்வாய். நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் வரும்பொழுது இந்த தாயானவள் உன் கண்களில் அடிக்கடி பட்டு கொண்டிருப்பேன். வராகி அடிக்கடி நம் கண்களில் படுகிறாளே என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு, அம்மா நம்மை அடிக்கடி தேடி வருகின்றாள், அப்படியானால் நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க போகிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை கஷ்டங்களுக்கு பின்னாலும் இருந்த அத்தனை விதமான மனிதர்களின் சூழ்ச்சிகளும் முறியடிக்கப்பட்டு விட்டது. என் பிள்ளையே, தெய்வம் உனக்கு தருகின்ற விஷயங்களை தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள் என்றுதானே நினைக்கின்றாய். ஆனால் அது உண்மையல்ல. என் பிள்ளையே, உன்னிடத்தில் வரும்பொழுது அதற்கான கால சூழ்நிலைகள் சரியில்லை என்றால் மட்டும்தான் அதை உன்னை விட்டு விலகிச் செல்லுமே தவிர எந்த சூழ்நிலையிலும் தெய்வம் கொடுக்க நினைப்பதை இந்த தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களால் தடுத்து நிறுத்த முடியாது. அவர்களுக்கு அதற்கான எந்த ஒரு தகுதியும் கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற அத்தனை சந்தோஷமான விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகள் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மற்றவர்களை பார்த்து முதலில் நீ பயப்படுவதை நிறுத்து. நமக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை இவர்கள் தடுக்கின்றார்கள், அவர்கள் தடுக்கின்றார்கள் என்று சொல்லி புலம்புவதை எல்லாம் நிறுத்திவிட்டு, யாராலும் இங்கு யார் வாழ்க்கையில் நடப்பதையும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். இதையெல்லாம் செய்வதற்கு யாருக்கும் இங்கு தைரியம் கிடையாது என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொண்டால் போதும். என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்லதை தடுக்க நினைப்பவன் எவனாக இருந்தாலும் இந்த வராகி என்னுடைய கைகளால் தண்டனைக்குரியவனாவான் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். யாராலும் அப்படி உன் வாழ்க்கையில் எதையும் செய்துவிட முடியாது. யார் நினைத்தும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் தடுத்து நிறுத்தி உனக்கு கெடுதலை நினைக்க முடியாது. தெய்வம் எப்பொழுதும் உனக்கு உடன் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். தெய்வத்தின் அன்பை முழுமையாக பெற்றிருக்கின்ற உனக்கு நிச்சயமாக கெடுதல் நினைக்க யாராலும் முடியாது. அதையும் தாண்டி ஒருவர் உனக்கு கெடுதலை செய்கிறார் என்றால் அவர்களினுடைய அழிவு இந்த வராகி என்னுடைய கையினால் கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, எந்த நேரத்திலும் உனக்கு பயம்தான் அதிகமாக இருக்கின்றது. எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு அதிகபட்சமான கஷ்டத்தை கொடுப்பதனாலோ என்னவோ என் பிள்ளை இந்த வாழ்க்கையை பார்த்து எப்பொழுதும் பயந்து கொண்டுதான் இருக்கின்றாய். சுற்றி நடப்பது என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள முடியாத மனநிலை உனக்குள் இருப்பதற்கு காரணம் அதிகமான விஷயங்கள் உன்னை குழப்பி விடுவதுதான். சுற்றி இருக்கின்ற மனிதர்களின் வார்த்தைகளை 2 நிமிடம் கேட்டால் நீ எடுத்த நல்ல முடிவை கூட தவறான முடிவாக மாற்றி விடுவாய். அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் அத்தனை பக்குவமாக இருக்கும். உன் மனதை மாற்றக்கூடிய அளவிற்கு அத்தனை இனிமையாக இருக்கும். ஆனால் இவர்கள் நல்லது நினைப்பார்களா என்று கேட்டால் நிச்சயமாக நினைக்க மாட்டார்கள். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உனக்கு கெடுதலை நினைப்பதற்காகத்தான் உன் மனதினை மாற்ற முயற்சி செய்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ அடைய வேண்டும். உனக்கான விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என் பிள்ளை, முதலில் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் எதை சார்ந்து வந்திருக்கின்றது என்று சற்று சிந்தித்துப்பார். நீ யாரை நினைத்து அதிகமாக இந்த வாழ்க்கையில் வேதனை கொண்டாயோ, யாருடைய வாழ்க்கைக்காக நாம் நிற்க வேண்டும் என்று நினைத்தாயோ, அவர்கள் உன்னிடத்திலிருந்து உதவியை பெற்றுவிட்ட பிறகு உன்னை கலட்டி விட்டு சென்றதை கண்ணார கண்டாய். இதை காணும் பொழுதுதான் என் பிள்ளைக்கு உண்மையிலேயே வாழ்க்கையில் நாமும் இப்படி இருந்தால்தான் பிழைத்து கொள்ள முடியும் என்கின்ற எண்ணம் வந்துவிட்டது. அடுத்தவர்களுக்கு உதவிகளை செய்து கொண்டிருந்தால் நம்மைத்தான் ஏமாளியாக்கி விடுவார்கள்.
நாமும் பிழைத்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இனிமேல் நடக்கவிருக்கின்ற எல்லா விஷயங்களிலும் கவனத்தோடு தான் இருக்க வேண்டும். எல்லோரையும் நம்புவதை நிறுத்திவிட்டு யாருக்கும் எந்த ஒரு நல்ல விஷயங்களை செய்வதென்றாலும் உண்மை என்னவென்று புரிந்து கொண்டால் மட்டும்தான் செய்ய வேண்டும். சாதாரணமாக யார் வாழ்க்கையிலும் தலையிடக்கூடாது என்பதையெல்லாம் என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு இவையெல்லாம் நன்மைகளை கொடுக்கும் என்று நீ முதலில் சிந்தித்துவிடு. மற்றவர்களுக்கு உதவிகளை செய்து அதிலிருந்து கிடைக்கின்ற நல்ல பெயரினால் இந்த வாழ்க்கையில் எதை சாதிக்கப் போகின்றாய்? என் பிள்ளையே, சுயநலமான மனிதர்கள் நிறைந்த உலகம். மற்றவர்களுக்கு கெடுதலை நினைக்காதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன். அவர்களுக்கு நீ செய்ய வேண்டும், நிச்சயமாக அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் ஒருபொழுதும் நான் சொல்லவில்லை. என் பிள்ளையே, இதனை எல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்வதற்கு முன்பாக முதலில் இந்த வராகி நான் சொல்ல வருவதை நீ தெளிவாக கேள். என் பிள்ளையே, அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைப்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நீ சிந்தித்து பார். நமக்கு இந்த வாழ்க்கை இதுநாள் வரையிலும் என்ன கொடுத்தது? நாம் உதவிகளை கேட்டு நின்றவர்கள் நம்மை எந்த அளவிற்கு அவமானப்படுத்தினார்கள்? நாம் யாரை எல்லாம் நம்பினோமோ அவர்கள் எல்லாம் எந்த அளவிற்கு நம்மை நட்டாற்றில் விட்டு சென்றார்கள் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ சற்று சிந்தித்து பார். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மையான அர்த்தங்கள் என்னவென்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் உன்னால் நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். நாம் ஏன் மற்றவர்களுக்காக இதை செய்தோம் என்ற எண்ணம் அப்பொழுதுதான் உனக்குள் வரும். என் பிள்ளையே, நீ யார் மீது சந்தேகம் கொண்டாயோ அவர்கள் தன் மீது உள்ள தவறுகளை புரிந்து கொண்டு தானாகவே உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லப் போகின்றார்கள். அதுதான் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சி என்பதனை முதலில் புரிந்து கொள். அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் யாருக்குமே நல்லது நடந்து விடாது. ஆனால் இவர்களையெல்லாம் வாழ்க்கையில் இருந்து உன்னால் நிச்சயமாக ஒதுக்க முடியும். உன் வாழ்க்கை அல்லவா, இவர்களை ஒதுக்குவதும் சேர்த்து கொள்வதும் உன்னுடைய கையில்தான் இருக்கின்றது. அதனால் என் பிள்ளை, இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் தெளிவாக புரிந்து கொண்டு இவர்கள் தேவையா தேவையில்லையா என்பதனை உணர்ந்து கொண்டு உடனடியாக இவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து நீ ஒதுக்கி வைப்பதுதான் உனக்கு நல்லது. என் பிள்ளையே, உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய அத்தனை திறமையும் உனக்குள் இருக்கும் பொழுது இவர்களை நம்பி நீ என்ன செய்ய போகின்றாய் என்று சற்று சிந்தித்து பார். இந்த மனிதர்களை தேடிச் சென்று இவர்களிடம் கிடைக்கின்ற ஆறுதலை நீ பெற்றுக்கொள்வதிலும் எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். இவர்கள் தருவது ஆறுதல் கிடையாது, உனக்கான கெடுதல். உன்னுடைய நல்ல பாதையை மாற்றி உன்னை தீய பாதையில் அழைத்து செல்வதுதான் இவர்களினுடைய ஒரே எண்ணமாக இருந்து கொண்டிருக்கும். நீ நன்றாக யோசித்து பார்த்தால் உன்னால் ஒரு நாள் நிச்சயமாக இது எந்த அளவிற்கு உண்மை என்பதனை புரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, மற்றவர்கள் வாழ்க்கைக்காக செய்தது எல்லாம் போதும். இனி உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உன் வாழ்க்கையில் உனக்காக என்ன நடக்க வேண்டும் என்பதனை சற்று சிந்தித்து அதன்படி வாழ்க்கையை நடத்துவதற்கு என் பிள்ளை நீ தொடங்க வேண்டும். இனியாவது இந்த வாழ்க்கையை இது போன்ற தீய மனிதர்களிடம் இருந்து காப்பாற்றிக்கொள். இல்லை என்றால் உன்னை இவர்கள் பதம் பார்க்க துணிந்து விடுவார்கள். என் தங்கமே, நான் உன்னோடு இருந்து இவர்களுக்கெல்லாம் நல்ல பாடத்தினை புகட்டி கொடுக்கின்றேன். என் குழந்தைக்கான மகிழ்ச்சியான நேரத்தை நான் உருவாக்கி கொடுக்கின்றேன். இவர்கள் இனி உன் வாழ்க்கையில் ஒருபொழுதும் திரும்பி வராதபடி நல்ல நிகழ்வை நான் உருவாக்கி கொடுக்கின்றேன். கலக்கம் கொள்ளாமல் இரு. எப்பொழுதும் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் பயமோ உனக்கு வேண்டாம். நீ ஆசைப்பட்டதை விட பல மடங்கு உன் கைகளில் திரும்ப கிடைக்கப் போகின்றது. என் பிள்ளை, மனமகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் இருந்து விட்டால் போதும். என்றும் இந்த சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கும் என்பதனை நீ அதன் பிறகு உணர்ந்து கொள்வாய். என் பிள்ளையே, வந்தது எல்லாம் நன்மைக்கு, விட்டு சென்றது எல்லாம் அதைவிட நன்மைக்கு என்பதனை புரிந்து கொள். என் தங்க பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.